அனைவருக்கும் வணக்கம். கடந்த பதிவுல மதுவோட விற்பனையோட அளவு பார்த்தோம். ஒரு பொருள் விற்பனை அதிகமாகுதுன்னா அது கண்டிப்பா விளம்பரங்கிறது கண்டிப்பா தேவை. இப்ப இந்த பொருளுக்கான விளம்பரம் எங்க இருக்குதுன்னா திரைத்துறை தான். திரைத்துறையில தான் மது மறைமுகம் மற்றும் உளவியல் சார்ந்த விளம்பரமா அவங்க பதிவு பண்றாங்க. இப்ப மறைமுகங்கிறது ஒரு பொருளை நேரடியா விற்பனை செய்யாம ஒருத்தர் ஒரு பொருளை பயன்படுத்துற மாதிரி காட்டுறது. உளவியல் சார்ந்த விற்பனைங்கிறது இந்த உளவியல்ல இவங்க உணர்ச்சிகள் மூலமா எடுக்கிறாங்க. அதாவது மது சந்தோஷம் மற்றும் சோகம் கலந்த நிகழ்வுகள்ல இது பயன்படுத்துற மாதிரி தொடர்ந்து பதிவிடுறாங்க. இந்த காட்சிகள் தொடர்ந்து பதிவிடுவதன் மூலமா நம்மளோட ஆழ்மனம் பதிவுல பதிவாகிரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப நம்ம ஒரு சாங் பாட்டை கேட்டிருப்போம். ஆனா கான்சியஸா நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஆனா தொடர்ந்து அதை கேட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேட்டுட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் அந்த பாடல் பாடணும்னு நினைக்கும் போது அந்த பாடல முழு வரிகளையும் நம்ம பாடுவோம். அதே மாதிரிதான் இந்த விளம்பரங்கிறது நம்ம சந்தர்ப்ப சூழல் மூலமா ஏதோ ஒரு இடத்துல இந்த விளம்பரம் நம்ம கிட்ட வெற்றி அடையுது. இந்த விளம்பர வெற்றிக்கு கண்டிப்பா நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா, மேற்கத்திய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல 1789 முதல் சிகரெட் விளம்பரம் வருது. ஆனா 1964 தான் சிகரெட் உடல்நலத்திற்கான கேடுங்கிற ஒரு ஆய்வறிக்கை வருது. கிட்டத்தட்ட ஒரு பழக்கம் சரியா தப்பா நம்ம கண்டுபிடிக்கிறது 2 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும். இது சரியா தப்பா இந்த காட்சி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க ஒரு ஆண் கூட்டத்தையே அடிமையாக்கிட்டாங்க. அடுத்து பெண்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறாங்க. இது அடுத்த நிலையா குழந்தைகள் அடிமையாக்கப்படுவாங்க. நாம எதிர்க்கலைனா கண்டிப்பா இதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். எப்படி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அடுத்த பதிவுல பார்ப்போம். தொடர்ந்து சேர்ந்து செயல்படுவோம். நன்றி.